முதல்வர் அவர்களே, அஜித்குமார் கொலைக்கு மட்டும் நீங்க சாரி கேட்குறீங்களே, இதற்கு முன்பு நடந்த மற்ற கொலைகளுக்கெல்லாம் சாரி கேட்டீங்களா? லாக்கப் டெத்துக்கெல்லாம் சாரி கேட்டீங்களா? மொத்தம் 24 லாக்கப் டெத்து. 24 லாக்கப் டெத்துக்கு சாரி கேட்டீங்களா? அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் குடுத்தீங்களா? அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்களா? அப்படிலாம் வந்துட்டு கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். பார்க்குறப்ப ஏதோ ஆக்ரோஷமா கேட்குற மாரி தெரியும். ஆனா முழுக்க, 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 முழுக்க அது வந்து அரசியல். அரசியல் தான் அவர் பண்றதெல்லாம் வந்துட்டு. ஏன்டா இவர் வந்து இப்ப தான் வந்து திடீர்னு கோமால வந்து கண்முழிச்சு வந்த மாரி வந்துட்டு, அஜித்குமார் லாக்கப் டெத்த வந்து ஒரு அரசியலுக்காக கையில எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு போராட்டம் மாரி அறிவிச்சுட்டு, அதில ஏதாவது வித்தியாசமா கேட்கணுமேங்கிறக்காக கேட்குறேன். ஏன்டா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வேற யாரும் கேட்கல. அவங்களே வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு மாத்தி விட்டுருக்குறாங்க. அது வந்து சிபிஐங்கிறது வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்வையில் நடக்கக்கூடியது. அவங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நீங்களே விசாரிங்க அப்படின்ட்டு வெளிப்படையா வந்துட்டு சொல்ட்டாங்க. அதே மாரி அந்த குடும்பத்துக்கும் நிவாரண உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பணி வாய்ப்பு அது போக வந்துட்டு முதலமைச்சரே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும்ன்ட்டு ஒரு சாரி கேட்டிருக்காரு. அத வைத்துக்கொண்டு நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் பண்றாரு. இப்ப நடிகர் விஜய் பக்கமே வருவோமே, அவர் வந்து இவ்வளோ ஒரு உத்தமர் மாரி வந்து ஒரு வேடம் கட்டி பண்றாரு இல்லையா? அவர் எத்தன விஷயத்துக்கு சாரி கேட்கணுங்கிறத பார்த்தோம். அவர் கிட்டத்தட்ட வந்துட்டு எ டாக்டர் ராமதாஸ் சொன்ன கணக்குப்படி 89 குடும்பங்களுக்கு சாரி கேட்கணும். அது எப்படின்னு பார்க்குறீங்கன்னா, தமிழ்நாட்டில இதுவரைக்கும் வந்துட்டு ஆன்லைன் சூதாட்டத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு தற்கொலை செய்தவர்களின் எண்ணிக்கை 89 பேர். இந்த தற்கொலை செய்தவர்கள ஒரு வங்கி அ அதிகாரி அவர் வந்து ஒரு ஃபேமிலியாவே அவரு, அவர் மனைவி, அவருடைய 2 குழந்தைகள் 4 பேருமே வந்து தற்கொலை பண்ணி உயிரிழந்திருக்காங்க. இந்த மாரி அந்த 89 பேரோட கதைகளையும் கேட்டோம்னா, அவ்வளோ ஒ கொடூரமா இருக்கும். இந்த ஆன்லைன் சூதாட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு தமிழக மக்களை வந்துட்டு உள்ளுக்குள்ள இழுத்து, அவங்களோட பணத்தை எல்லாம் கறந்து கடனாளியாக்கி, லட்சக்கணக்கில, கோடிக்கணக்கில வந்துட்டு அவங்க வந்து பணத்தை எல்லாம் தொலைச்சு, வேற வழி இல்லாம வந்து தற்கொலை முடிவுக்கு போற மாரி பண்ணியிருக்குது ஆன்லைன் சூதாட்டம். சரி ஆன்லைன் சூதாட்டத்துக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு? விஜய்க்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்போ அதே தொடர்பு தாங்க. ஆதவ் அர்ஜுனாவோட ஃபேமிலி, அவரோட மாமனார் மார்ட்டின், அவர் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் லாட்டரி, ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் சூதாட்டத்தின் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்டா பத்திரிகையில எழுதுறாங்க. நான் இதெல்லாமே ஆதாரப்பூர்வமா தான் பேசுறேன். டாக்டர் ராமதாஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. 89 பேர் மரணத்துக்கு வந்து நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிரா வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போனா, கோர்ட்ல வந்துட்டு ஆன்லைன் சூதாட்ட நிறுவனம் என்ன பண்ணிருச்சு, இது வந்துட்டு சூதாட்டமே கிடையாது. அறிவுப்பூர்வமான விளையாட்டு அப்படின்னு சொல்லவும், நீதிபதியும் அதை ஏற்றுக்கிட்டு இது வந்து அறிவுப்பூர்வமான விளையாட்டுங்கிறாரு. இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஆன்லைன் சூதாட்டத்தை தடை பண்ண மாட்டோம். நாங்க வந்து அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு நாங்க வசூல் வேணா பண்ணிக்கிறோன்ட்டு 30% ஜிஎஸ்டிய போட்டு அந்த வசூல் பண்றதுல தான் அவங்க வந்து கணக்கா இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இதை தடை பண்ணல. ஏன் ஏன் அவங்க வந்து தடை பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் ஆன்லைன் சூதாட்டம் வந்துட்டு இந்த மாரி தடுக்க முடியாததா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில புரள்ற பணம். கவர்மெண்டோட கணக்குப்படியே பார்த்தோம்னா, அந்த இடி அமலாக்கத்துறையோட கணக்குப்படியே பார்த்தோம்னா, லாட்டரி மார்ட்டின் ஒரு வருஷத்துக்கு 16,000 கோடி சம்பாதிக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா கணக்கில் வராம அவர் கண்டிப்பா வந்துட்டு 40,000, 50,000 கோடிக்கு மேலேயே சம்பாதிக்கிறதா தான் இருக்கும். அதில எல்லாருக்கும் பணத்தை வாரி இறைக்கிறார். அதில வாரி இறைக்கிறதுல அவங்கவங்க அங்கங்க ஆஃப் ஆகுறாங்க. அப்படி தான் போயிட்டுருக்குது. இப்ப விஜய் கட்சிக்கு வந்துட்டு ஆதவ அர்ஜுனா வர்றாருன்னா, அதுக்கு முன்னாடி எங்க முதல்ல வந்துட்டு தா திமுகல வந்துட்டு ஒரு அமௌண்ட்ட குடுக்குறாங்க. அவர் வந்து ஆதவ அர்ஜுனா ஏதாவது எம்பி சீட் இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்துருக்காரு டிஎம்கேல. ஆனா டிஎம்கேல வந்து அதுக்கெல்லாம் வந்துட்டு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சது டிஎம்கே விட்டு ஒதுங்கிடுறாரு. அதுக்கப்புறமா விசிகால வர விசிகாவோட மாநாட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து அவர் தான் செலவழிச்சாருன்னு சொல்றாங்க. அங்கேயும் வந்துட்டு போனதுமே வந்து துணை பொதுச் செயலாளர்ங்கிற பொறுப்பெல்லாம் குடுத்தாங்க. திமுகலயாவது ஐடி விங் சார்பா வந்துட்டு அவர் பேக்ரவுண்ட்ல தான் ஒர்க் பண்ற மாரி பண்ணியிருந்தார் கொஞ்ச நாளு. அதுக்கப்புறம் அவர கழட்டி விட்டாங்க. அது சரியில்ல அவரோட போக்குன்ட்டு. இங்க விசிகால வந்ததுமே துணை பொதுச் செயலாளர் வந்தாரு. நெறைய செலவு பண்ணாருன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா, அவர் கொடுத்த அஜெண்டா என்னன்ட்டா, திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவ கழட்டி எறியணுன்ட்ட. அங்க விசிகால இருந்துக்கிட்டு, விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களே வந்துட்டு திமுகவை எதிர்த்து பேசியது கிடையாது. என்ன ஒரு நட்புறவோட இருந்துக்கிட்டாரு. ஆனா, இவர் வந்துட்டு மேடைக்கு மேடை வந்து திமுகவை சீண்டுற மாரியே பேசினாரு. அதே பார்த்தீங்கன்னா, ஒரு புத்தக வெளியீடு இவரே ஒரு புத்தகத்த ரெடி பண்ணிட்டு அத வெளியிடுறதுக்கு நடிகர் விஜய் நான் கூப்பிட்டு அந்த மேடையில வச்சுட்டு, இவரும் விஜயும் வந்துட்டு திமுகவ கடுமையா தாக்குனாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு செட்டப்பா தெரியுதேன்ட்டு தான் கடைசியில வந்துட்டு அவரே
விசிக வந்து ஒதுக்குச்சு. அவரு உடனே விசிகலேருந்து ஒதுங்கி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாரியே தாவேக்கால போய் சேர்ந்தாரு. அதுவும் ஒரு அஜெண்டா தான். ஏன்னா, இப்ப தாவேக்காக்கு முழுக்க முழுக்க வந்து செலவழிக்கிற ஃபுல்லா வந்து ஆதவ அர்ஜுனோட பணம். ஆதவ அர்ஜுனோட பணம் எது? லாட்ரி மார்ட்டினோட பணம். லாட்ரி மார்ட்டினோட பணம் எது? ஆன்லைன் சூதாட்டத்தால் வரக்கூடிய பணம். அதாவது இப்போதைக்கு கணக்கில் நம்ம கணக்கெடுத்த வரைக்கும் வந்து 89 உயிர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த குடும்பங்கள் வந்துட்டு இழந்த பணம் தான். இது வந்து தற்கொலை பண்ணனால அந்த கணக்கு வருது. அது போக வந்துட்டு இன்னும் எத்தனையோ அ 1000 லட்சம் பேர் வந்துட்டு இந்தியா முழுக்க வந்து அந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமையா இருக்காங்க. ஆன்லைன் லாட்டரிக்கு அடிமையா இருக்கிறாங்க. லாட்டரியவே நம்ம தமிழ்நாட்டில தடை பண்ணியிருக்கோம். ஆனா, அவரு வந்து மற்ற மாநிலங்கள்ல ஃபுல்லா லாட்டரி நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுலயும் சம்பாதிக்கிறாரு மார்ட்டின். அந்த துட்டெல்லாம் வந்துட்டு தன்னோட மருமகன்ட்ட குடுத்து, இங்கிட்டு தமிழ்நாட்டில செலவழிக்க மகன்ட்ட குடுத்து, புதுச்சேரியில செலவழிக்கிறாரு. அவரோட மனைவியும் கூட வந்துட்டு ஐஜேகேல ஒரு பொறுப்புல இருந்தாங்க. இப்பயும் இருக்காங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் வந்துட்டு, அந்த குடும்பமே வந்துட்டு அரசியலுக்குள்ள போயிட்டு, அரசியல் செல்வாக்கின் மூலமாக தங்கள் தொழிலை காப்பாற்றிக்கிறது. அதுபோக அரசியல்ல வந்து ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சு, ஒரு பெரிய லெவல்ல வரணுங்கிறதுக்கான ஒரு திட்டமிட்டு செயல்படுறாங்க. அதுக்கு நம்ம நடிகர் விஜய் வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு குடுக்குறாரு. நடிகர் விஜய்க்கு வந்துட்டு அவர்லாம் 10 பைசா வந்துட்டு அவர் கையில இருந்துலாம் இறக்க மாட்டாரு. சொல்றாங்க வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாத்தியத்தையும் நிறுத்திட்டு வர்றாங்க. அப்படிலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு விவரம் தெரியாதவர்லாம் கிடையாதுங்க. அவர் வந்து இந்த தேர்தல் வரைக்கும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நடிக்க தான் போறாரு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுபோக இப்பயும் வந்து அவர் வந்து அவரோட காச இறக்குறாரா தெரியல. ஒரு லாட்டரி மார்ட்டினோட காசு தான் வந்துட்டு தாவேக்கால ஃபுல்லாவே சுத்துது. ஏன்டா அதனால தான் வந்துட்டு இதிலே வந்து அவருக்கு ஆதவ அர்ஜுனாவுக்கு முக்கியமான பொறுப்பு குடுத்துருக்காங்க. இப்ப நடிகர் விஜய் இதுக்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும். 89 உயிர்கள் பலியானதற்கு ஆன்லைன் சூதாட்டம் தான் காரணமா இருக்கு. ஆன்லைன் சூதாட்டத்தை தமிழ்நாட்டில தடுக்கவே முடியாம இருக்குது. ஆனா, ஆன்லைன் சூதாட்டத்தால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபருக்கு, நீங்க வந்து ஒரு கட்சியில முக்கிய பொறுப்ப கொடுக்குறீங்க. அவர் தான் வந்து உங்களே வழி நடத்துறாரு, இயக்குறாரு. நீங்க பேசுறத ஃபுல்லா வந்து கரெக்ட்டா பேசுறேங்கிற மாரி வந்துட்டு, அவர் பண்ற இதெல்லாம் பார்த்தோன்னா, முழுக்க முழுக்க வந்துட்டு உங்கள இயக்கக்கூடிய ஒரு நபராக வந்து ஒரு ஆன்லைன் சூதாட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர் இருக்கிறார்னா, அதுக்கு நீங்க தானே நடிகர் விஜய் அவர்களே பொறுப்பு. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இந்த 89 குடும்பங்கள், 89 பேர் உயிரிழந்திருக்காங்களா, அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து எத்தன பேர்ட்ட போய் மன்னிப்பு கேட்க போறீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் விஜய் அவர்களே? இந்த வீடியோல நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, நான் மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.